ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜாயா. இப்ப ஜாயா வேலை பார்க்குற கம்பெனில அவங்க எல்லாருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. இப்ப அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, ஏமா உனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்ன, ரீசெண்டா யார் கூடயாவது ஒன்னா ஸ்டே பண்ணியா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, இவ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் பாத்தீங்கன்னா, பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா ஸ்டே பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை இவ கூட வேலை பாக்குறவங்க பாத்துட்டு, என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்னா இருந்தியான்னு அவளைங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்க, வாய் மூடிட்டு போங்கன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எதனால இந்த வயிறு வலி வந்திருக்கும், ஒருவேளை அன்னைக்கு நைட்டு நடந்ததா இருக்குமோ அப்படின்னு இவ 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததை பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கா. அவங்க ஆன்டி தான் இவள காலேஜுக்கு அனுப்பாம வேலைக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்திருப்பாங்க. இவளும் வீட்டுல உள்ள கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்திருப்பா. இப்ப ஹீரோயின் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு தான் வரா. இப்ப அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க அந்த பக்கம் எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்க. இப்ப ஒரு பையனை பாத்தீங்கன்னா, ஐயோ நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இந்த தடவை பாஸுக்காக நிறைய பொண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்கேன், கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு பொண்ணை பாஸ் கரெக்ட் பண்ணிடுவாருன்னு இவன் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் வந்து, சார் இந்த இடத்துல இன்டர்வியூ எடுக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ நீ இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கியா, வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். பார்த்தா அந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த பக்கம் நின்னுட்டு இருக்கான். ஏன்னா இவ இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் காணுமேன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் தப்பான இடத்துக்கு வந்துடுறான். இப்ப இந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க வந்து வணக்கம் வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம கதையோட ஹீரோ தான் உட்கார்ந்துருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து பார்த்து, ஓ இவர் தான் இன்டர்வியூ எடுக்க போறாரா, இது எந்த மாதிரி இன்டர்வியூன்னு தெரியலையே, எல்லா பொண்ணுங்களும் இருக்காங்கன்னு இவ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. பார்த்தா அந்த பொண்ணுங்க எல்லாம் டக்குன்னு அவங்களோட கோட்டை அவுத்துட்டு ஒரு மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாங்க. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு சட்டையை கழட்டணுமா, சரி நம்மளும் கழட்டுவோன்னு இவ்வளவு அவளோட கோட்டை கழட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவங்க எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயினை பாக்குறான். என்ன இந்த பொண்ணோட உடம்புல ஏதோ பர்த் மார்க் எல்லாம் இருக்கு, இந்த பொண்ணு வேற பார்க்க அழகா இருக்கா, இவ்வளவு வாசு கோர்த்து விட்டா நல்லா இருக்குமேன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் என்னால இதெல்லாம் பார்க்க முடியல, நான் கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, அவனால சுத்தமா நடக்க கூட முடியல. இப்பவே தடுமாறி கீழே விளையாற மாதிரி போக, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து பிடிக்கிறான். அதை பார்த்தவன இவனை பாத்தீங்கன்னா, ஒழுங்கா கையை விட்டு தள்ளி போ, டேய் இங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு சொல்ல, பாஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது உங்களோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்தீங்கன்னா, அவரை கரெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தூக்கி போட்டு உடைச்சிட்டு, எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கடி இல்லன்னா மூஞ்சிலே கோடு போட்டுருவேன்னு சொல்ல, எல்லாரும் இந்த இடத்த விட்டு பயந்து ஓடி போயிடுறாங்க. லாஸ்டா ஹீரோயின் தான் அந்த இடத்துல மாட்டிக்கிறா. இப்ப ஓடலான்னு பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சிட்டு கிஸ் பண்ண, அதை பார்த்தவன ஹீரோயின் பயந்து போயிட்டு ஹீரோவை பிடிச்சி கடிச்சு விட்டுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நான் இங்க வந்தது இன்டர்வியூக்காக, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்கன்னு சொல்ல, ஹீரோவும் அந்த பொண்ணை பாக்குறான். சரி ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பு அப்படின்னா அவன் விட, இவ தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இவ இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, என்ன நீ பாட்டுக்கு வந்துட்ட, பாஸுக்கு கம்பெனி தரலன்னு சொல்ல, சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் இங்க வந்தது இன்டர்வியூக்காகன்னு சொல்ல, இங்க பாருமா என் பாஸுக்கு உடம்பு சரியில்லை, அவரை நீ தான் காப்பாத்தணும், ப்ளீஸ் அவர் கூட போய் ஒன்னாயிருன்னு இவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. இவ யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவன் ஹீரோனை பிடிச்சி உள்ள தள்ளி கதவை சாத்திடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தா அவன் பாத்டப்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா, நான் ஃபீஸ் கட்டி ஆகணும், ஃபீஸ் கட்டினாதான் என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியும், எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இவ போய் ஹீரோவை கிஸ் பண்ண, ஹீரோவில பிடிச்சி மடியில உட்கார வச்சுக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு 10,000 ரூபாய் வேணும்னு இவ சொல்ல, சரி நீ கேக்குற பணத்தை நான் தரேன், என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு ஹீரோவில கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப இது எல்லாத்தையும் தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு அந்த பையன் கூட ஒன்னா இருந்ததுனாலதான் இப்படி வயிறு வலிக்குதானே இவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் ஃபேக்டரியோட இன்ஃபர்மேஷன் இதுதான், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப அவன் என்ன சொல்றானா, அன்னைக்கு நைட் உங்க கூட ஒரு பொண்ணு ஒன்னா இருந்தாலே, அந்த பொண்ணு இந்த இடத்துலதான் வேலை பாக்குறான்னு நினைக்கிறேன், நீங்க வேணா அவளோட பேரு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களான்னு சொல்ல, அவளை பத்தி பேசணுன்ற எந்த அவசியமும் இல்ல, உன் வேலையதான் அதை மட்டும் பாருடான்னு சொல்ல, இல்ல பாஸ் உங்க கூட ஒரு பொண்ணு ஒன்னா ஸ்டே பண்ணிருக்கா, யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா டேட் பண்ண ஈஸியா இருக்கும்லன்னு சொல்லிட்டு இருக்க, நீ ரொம்ப பேசுற, தனி இல்லாத காடுக்கு உன்னை மாத்திரவான்னு சொல்ல, ஐயோ தலைவரே இனிமே நான் வாயை திறக்க மாட்டேன் விட்டுருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபேக்டரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போகணும் வா அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான்.
இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட போனை பாத்துட்டு இருக்க. அவளோட போன்ல 2000 தான் இருக்கு. என்ன நம்மளோட போன்ல 2000 தான் இருக்கு. அவரு நமக்கு காசு தரேன்னு சொன்னாரு. கண்டிப்பா அவர் ஏமாத்த மாட்டாருன்னு இவ போனை பாத்துட்டு இருக்கும் போதே அந்த 2000மும் காணாம போயிருது. இது பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு அவளோட ஆன்ட்டிக்கு தான் கால் பண்றா. ஆன்ட்டி எதுக்காக என்னோட பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்காக எடுத்தமா? ஏண்டி நான் சாப்பிட வேணாமா? நீ வேலை பார்த்தா தானே என்னால சாப்பிட முடியும். இந்த பணத்தை வச்சு என்னால சோறு சாப்பிடாமல. இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்தா தானே என்னால ஹாஸ்பிட்டலுக்காவது போக முடியும். குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கா உனக்கு? அப்படின்னு அவங்க அத்தை அவளை பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. இவளுக்கு வாமிட் வந்துட்டு இருக்கு. இவ இப்படி வாமிட் எடுக்கிறத பார்த்த உடனே டாக்டர் பாத்தீங்கன்னா, என்னாச்சு நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல நேத்து நைட்டு நான் சாப்பிட்டது சரியில்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி உடம்ப பாத்துக்கனே டாக்டர் சொல்றாங்க. இப்ப இந்த சைடுவ கம்பெனில வேலை பாக்குற பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சூப்பரா மேக்கப் பண்ணிட்டு நிக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. ஏய் என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா, இன்னைக்கு சீஃப் கெஸ்டா ஹூ வராரா. அவர் இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பெரிய பணக்காரர் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இன்னும் கல்யாணம் ஆகவே இல்ல. அவரை கரை பண்றதுக்காக தான் எல்லாரும் இப்படி நிக்கிறாங்க. நீ மட்டும் எதுக்கு யூனிஃபார்ம்ல நிக்கிற? நீ போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வான்னு சொல்ல, இவ ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்தா மட்டும் ஹூ அவரை பாத்துருவாரா? அவரோட கண்ணு ஃபுல்லா ஏன் மேலதான் இருக்கும். இவதான் வெளியில ஏதோ ஒரு பையன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டாலாமே. டாக்டர் சொன்னதை நீங்களா கேட்கலையான்னு இன்னொரு பொண்ணு ஹீரோனை பத்தி அசிங்கப்படுத்திட்டு அவ கலாய்ச்சி பேசிட்டு இருக்க. இவ ஒரு குண்டு பொண்ணை பாத்தீங்கன்னா அவர் என் அழகுல மயங்கி அப்படியே என்னைய பாத்துட்டு இருப்பாரு. அப்படியே அவரை கட்டி பிடிச்சு தூக்கிட்டு வரேன் பாருன்னு சொல்ல, ஆமா ஆமா உன் அழகுல மயங்கிட்டாலும் அப்படின்னு இவளுங்க கலாய்ச்சிட்டு இருக்காளுங்க. இப்ப அவளுங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் கத்திட்டு இருக்க. இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவருக்கு என்ன ஞாபகம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஒரே ஒன் டைம் தானே நாங்க 2 பேரும் மீட் பண்ணியிருந்தோம்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவ கம்பெனியோட ஓனர் வராரு. இப்ப அவர் வந்து என்ன கத்திட்டு இருக்கீங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்கன்னு துரத்தி விட ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ அவளை பார்த்தவன இந்த பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இவன் கம்பெனிக்குள்ள வந்துட்டு இருக்க. இந்த சைடு எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாரும் ஹீரோவை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏய் ஹூவ பாரு பார்க்கவே ஹேண்ட்ஸமா இருக்காருலன்னு வீடியோ எடுத்துட்டு இருக்க. ஹீரோ இவளையே பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பாக்குறத ஹீரோயின் பார்த்தவன என்ன இவர் எப்படி பாக்குறாரு, ஒருவேளை நாம யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டாரோன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் அவங்க எல்லாரையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆபீஸ் ரூமுக்கு வராங்க. இப்ப அதுல எல்லா எம்ப்ளாயோட டீட்டெயில் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் இதுல நிறைய பேர் இருக்காங்க. இதுல எப்படி என்னால இந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும்? அந்த பொண்ணு மேல உங்களுக்கு லவ் வந்துச்சு கரெக்டா? அதுக்காக தானே இந்த பொண்ணை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, பாஸ் கண்டிப்பா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க இந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஏதாவது பொண்ணை தேடலாம்னு சொல்ல, ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறான். அன்னைக்கு ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பான் இல்லையா? அப்படி ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க ஹீரோ கண்ணு முழிச்சிருப்பான். எதுக்காக இந்த வேலை பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் என்னோட காலேஜ் ஃபீஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோ அந்த கட்டில ரத்தக்கரை இருக்கத பார்த்த உடனே இதுதான் இவளுக்கு முதல் தடவை அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. பாஸ் என்ன லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஓ மூஞ்சி கிட்ட கொண்டு வராதடா பார்த்தாலே பயமா இருக்குன்னு ஹீரோ சொல்ல அவனும் தள்ளி போயிடுறான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்மளும் போலாமான்னு சொல்ல இந்த சைடு கேண்டீனை தான் காட்டுறாங்க. இவ ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டு கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறா. இப்ப அந்த சாப்பாடை சாப்பிடலான்னு பாக்க இவளுக்கு வாமிட்டா வருது. அதை பார்த்தவனா அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஏன்டி இப்படி கொஞ்ச நாளா வாமிட் பண்ணிட்டே இருக்க, ஒருவேளை நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த வில்லி பொண்ணு வந்துடுறா. இப்ப வந்து நீ பிரெக்னெண்டா இருக்கியா, பிரெக்னெண்டா இருந்துட்டு இந்த இடத்துல வேலை பாக்குற, அது மட்டும் இல்லாம கூவ கரெக்ட் பண்ணவும் பாக்குறியா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட, அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு தடுத்துட்டு இருக்க. இவளுங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாளுங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, இவ பிரெக்னெண்டா இருக்கா எல்லாரும் கேளுங்க, அதுவும் இவளுக்கு கல்யாணமே ஆகலைன்னு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. அந்த கேண்டீனுக்கு வெளியே ஹீரோ தான் வரான். அவனை பார்த்த உடனே அந்த கம்பெனியோட ஓனர் பாத்தீங்கன்னா, எதுக்காக கேண்டீன் வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பாடு வேணுமா, சொன்னா நானே அரேஞ்ச் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல பரவாயில்ல நாங்க உள்ள போய் பாத்துக்கிறோன்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்ல, இந்த சைடு இவளுங்க எல்லாம் ஹீரோயினை போட்டு பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருக்காளுங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாத்தீங்கன்னா, இவ ரொம்ப பேசுறா, இவ கையை காலை கட்டி போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ வர விஷயம் தெரிஞ்சிருது. ஏய் ஹூ வராடி அப்படின்னு சொல்ல, இவ கையை காலை கட்டி போட்டு பெஞ்சு கீழே போடுங்கன்னு இவ சொல்ல, அவளோட ஃப்ரெண்டுங்களும் ஹீரோயினை கட்டி போட்டுறாளுங்க. இப்ப அவளை இப்படி கட்டி போட்டு வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. ஹீரோ வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம்.
இவன் அவனை பார்த்தவன, வாங்க சார் உள்ள வாங்க, என்ன வேணுமோ கேளுங்க. ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட வேணாம், ஆபீஸ் ரூமுக்கு போயிடலாம், இந்த இடம் கொஞ்சம் அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவன் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை காப்பாத்திரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இந்த தடவை நீ தப்பிச்சுட்ட, ஆனா அடுத்த தடவை நீ மாட்டுவன்னு சொல்ல, அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, ஏண்டி உன் டைம் பிரெக்னன்சி செக்அப் தான் எடுத்து பார்த்தலாமேன்னு சொல்ல, தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ணாத, வா போலான்னு ஹிரேன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிரேன் மெடிக்கலுக்கு வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட் வாங்கிட்டு இருக்க. அவங்களும் அந்த கிட்ட குடுக்குறாங்க. இப்ப அத வாங்கிட்டு இவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அவனோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. இப்ப அந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவ உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்கா. அத பார்த்தவன அவள பாத்தீங்கன்னா, நான் பிரெக்னெண்டா இருந்தா எப்படி என்னால படிப்ப கன்டின்யூ பண்ண முடியும்? கண்டிப்பா இந்த குழந்தைய என்னால பெத்துக்க முடியாது அப்படின்னு இவ கதறி கதறி அழுதுட்டு அடுத்த நாளே டாக்டர பாக்குறதுக்காக தான் வரா. இப்ப ஹீரோயின் டாக்டர பார்த்து என்ன சொல்றான்னா, டாக்டர் என்னால இந்த குழந்தைய பெத்துக்க முடியாது. நான் இத அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நாளைக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு இங்க வந்துருங்கன்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இவ இப்படி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய ஹீரோவோட அம்மாவ தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "டேய் அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு தானே வந்திருக்கன்னு சொன்னா, எங்கடா அந்த பொண்ணு? அவள நான் பார்த்தே ஆகணும். நீ எப்பதான் என் பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி கொடுப்பேன்னு தெரியல. உன்ன கூட வச்சதுக்கு நான் வேற யாரையாவது கூட வச்சிருக்கலாம்னு" அவங்க புடிச்சு திட்டிட்டு இருக்கா. "ஐயோ ஆன்ட்டி உங்க பையன் என்ன சின்ன பிள்ளையா? அவர கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "உன்ன நம்புறதெல்லாம் வேஸ்ட்" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவனுக்கு அவங்கள எப்படி நிப்பாட்டுறதுன்னே தெரியல. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. இவன் ஹீரோயின பாத்துறான். என்ன இவ கைனகாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளிய வரா? ஒருவேளை இவ பிரெக்னெண்டா இருக்காளா? ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த பாஸ் கிட்ட போட்டு விடணுமேன்னு இவன் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு, இப்ப அவன் ஆன்ட்டி கிட்ட என்ன சொல்றானா, ஆன்ட்டி உண்மையாவே உங்களோட பையனுக்கு ரொம்ப பவர் இருக்கு தெரியுமா? அந்த நிக்கிறா பாருங்க. அந்த பொண்ணும் உங்க பையனும் அன்னைக்கு நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இப்ப பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ ஆன்ட்டி ஹீரோயினோட போட்டோ பாக்குறாங்க. அன்னைக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வீடியோ எடுத்திருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையும் பார்த்து, இந்த பொண்ணு தானடா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி, டேய் நீ அப்பா ஆக போறன்னு சந்தோஷமா 2 பேரும் கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட ஹாஸ்டலுக்கு வர, அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் இவளுங்க எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காளுங்க. இத பார்த்த உடனே, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இப்படி பண்றோமா? பிரெக்னென்ட் ஆயிட்டு எங்க கூட தங்கி எங்க பேரெல்லாம் கெடுக்க பாக்குறியா? நீ எல்லாம் இங்க தங்க கூடாது, வெளிய போடி அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கீழ தள்ள, அவளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் கீழ விழுந்துருது. அத பார்த்தவுடனே இவளுங்க எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்க, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிரா. "நீ உண்மையாவே பிரெக்னன்ட்டா இருக்கியா? உன்ன சும்மா விட மாட்டோம். இப்பயே தொரத்தி விடுறோம் பாருன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொல்ல, "ம்மா கண்டிப்பா அது என்னோட குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணு ஒரு தப்பான பொண்ணுமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது தப்பான பொண்ணா? ஏன்டா என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த பொண்ண பத்தின டீட்டெயில் உனக்கு தெரியுமா தெரியாதா? அவள பத்தின எல்லா டீட்டெயிலையும் நான் விசாரிச்சுட்டேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. பண கஷ்டத்துக்காக தான் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கான்னு" இவங்க சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கே டாக்டர் வந்து, "சார் அவங்க வயித்துல வளர்றது உங்களோட குழந்தை தான். அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்காக என்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கியிருக்காங்கன்னு" சொல்ல, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "டேய் அவள ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது அவ அழுதுகிட்டே போனா. இப்படியெல்லாம் நீ அவள விட்டுட்டேன்னா நான் உனக்கு கொன்னு போட்டுருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாரையும் இவள போட்டு புல்லி பண்ணிட்டு இருக்க. "ப்ளீஸ் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா என்னோட வேலை போயிரும். வேலை போயிருச்சுன்னா என்னால படிக்க முடியாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா அந்த குழந்தைய நீ கொல்ல போறியா? இதுக்கு முன்னாடி எத்தன அபார்ஷன் பண்ணியிருக்க? யாருக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஹீரோயின புடிச்சு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீங்க இருந்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. உன்ன பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. இந்த இடத்த விட்டு போனா தான் நிம்மதியா இருக்கு. வாடி" அப்படின்னு சொல்லி அவள அங்க இருந்து புடிச்சிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இவள பத்தின டீட்டெயில் எல்லாத்தையும் விசாரிக்க சொல்றான். இப்ப அதுல பாத்தீங்கன்னா, அவ ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா. அவங்க ஆன்டி தான் அவள காலேஜ்ல இருந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சிருது. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்த உடனே, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் தான் அவள தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு, இப்பவே வேகமா ஹீரோயின பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப அந்த கம்பெனில வேலை பாக்குற ஒரு வயசான கிழவன கூப்பிட்டு, "இந்த பொண்ண நான் தனியா கூட்டிட்டு வந்துட்டேன். இவள நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அதுக்கான காச என்கிட்ட குடுத்துரு. அது காரணம் என்ன தெரியுமா? இவளால எனக்கு நெறைய பிரச்சனை. அதனாலதான் அவள உன்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன்னு" சொல்ல, இப்ப இந்த மொட்டை பையன் கயிறு எடுத்து இவளோட கை கால கட்டி போட்டுட்டு, அவகிட்ட தப்பா நினைக்க பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவன அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கோட்ட கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு அவள காப்பாத்திட்டு இருக்க. "சார் என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ வேணும்னு பண்ணல. இவ சொல்லிதான் பண்ணேன்னு" அந்த மொட்டைய மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. "இல்ல எனக்கும் ஒண்ணும் தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இவ வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அதனாலதான் இவள இங்க கூட்டிட்டு வந்தேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்ன சும்மா விட மாட்டேன். இவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு கூட்டு போங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க இந்த விஷயம் வெளிய தெரிய வேண்டாம். அவங்க 2 பேரையும் அப்படியே விட்டுருங்கன்னு" சொல்ல, சரின்னு ஹீரோவும் விட்டுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவனோட கார்ல தான் உட்கார வச்சுட்டு இருக்கான்.
இப்ப அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவளுக்கு காயம் வலிக்க ஆரம்பிக்குது. அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, பாத்து பாத்து மெதுகா அப்படின்னு சொல்லி கிட்ட போயிட்டு இருக்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவ கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கான். இப்ப இந்த ஷாப்பிங் மால்ல பார்த்த உடனே எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? இந்த இடத்துல எனக்கு எந்த வேலையும் இல்ல. வாங்க போலான்னு சொல்ல, இங்க வந்தது உனக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக. உனக்கு புடிச்ச ட்ரெஸ்ஸ போட்டுக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளும் போய் அங்க உள்ள ட்ரெஸ் எல்லாம் பாக்குறா. இவ இப்படி ட்ரெஸ்ஸ பாத்துட்டு இருக்க. வழக்கம் போல இவள புல்லி பண்றதுக்காக 2 பணக்கார பொண்ணுங்க வந்துடுறாங்க. இப்ப வந்து இந்த இடத்துல ஒர்க்கர்ஸ்லாம் வரக்கூடாது. இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா? இங்க உள்ள பொருள வாங்குற அளவுக்கு உன்கிட்ட காசு இருக்கா? மினிமம் ரேட்டே 10,000 தான். உன் சம்பளமே அவ்வளவு இருக்காதுன்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப அந்த கடைக்கார பொண்ண பாத்தீங்கன்னா, மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்கள வெளிய போக சொல்றேன்னு சொல்ல, விடு விடு நானே பாத்துக்கிறேன்னு அந்த பொண்ணு ஹீரோயின பிடிச்சு தள்ள, கரெக்ட்டா ஹீரோ வந்து காப்பாத்திர்றான். இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, இவள நீதான் கூட்டிட்டு வந்தியா? பாக்க பணக்கார வீட்டு பையன் மாரி இருக்க. இந்த மாரி பிச்சைக்காரி எல்லாம் எதுக்காக இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க? இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் யாருன்னு தெரியாம பேசுறியா? என்னோட குடும்பம் குடும்பம்ன்னு சொல்ல, இப்ப அவனோட புருஷன பாத்தீங்கன்னா, வாய மூடுறி. அவரு ரொம்ப பெரிய பணக்காரர். அவரு நினைச்சாருன்னா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட பொண்டாட்டிய வாய மூடி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வந்து குடுக்க, அத அவன் ஹீரோயின் கிட்ட தான் குடுக்குறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு புடிச்ச ட்ரெஸ்ஸ போட்டுக்கன்னு சொல்ல, இவ்ளோ ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரா. பார்த்தா அந்த ட்ரெஸ்ல இவ ரொம்ப கியூட்டா இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ல இவள வாய பொளந்து பாத்துட்டு இருக்க. இவன் இப்படி பாக்குறத பார்த்த உடனே அவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோவல புடிச்சு இழுத்துக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வா போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட அசிஸ்டன்ட்ட ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ட ரெடி பண்ண சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்து குடுக்குறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ அந்த கான்ட்ராக்ட்ட ஹீரோயின்ட்ட குடுக்குறான். இந்த குழந்தைய நீ பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது குழந்தைய பெத்துக்கணுமா? இல்லங்க என்னால இந்த குழந்தைய பெத்துக்க முடியாது. ஏன்னா நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். குழந்தை இருந்தா என்னால படிக்க முடியாது. குழந்தைய பார்த்துக்க முடியாது. அதுக்கான சோர்ஸ் என்கிட்ட இல்லன்னு சொல்ல, நீ என்னோட குழந்தைய சுமந்துட்டு இருக்க. இந்த குழந்தைய நீ நல்லபடியா பெத்துக் குடுத்தேன்னா, நான் உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைய பெத்துக் குடு. குழந்தைய பெத்துக் குடுத்ததுக்கு அப்புறம் நீ தாராளமா என்ன விட்டு போகலாம். உனக்கு 100 மில்லியன் காம்பன்சேஷனா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா 100 மில்லியன் தராரா? என்ன படிக்க வச்சாலே போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பணமும் தரேன்னு சொல்றாரே. அது மட்டும் இல்லாம என் குழந்தைய கொல்ல வேண்டிய நிலைமையும் வராது அப்படின்னு சொல்லி, இவ்ளோ ஹீரோவோட கான்ட்ராக்டுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ட புடுங்கி வச்சுட்டு, இத நானே வச்சுக்கிறேன். உன்கிட்ட இருக்க வேண்டாம். அப்புறம் இது என்னோட கார்டு. இத உன்னோட செலவுக்காக வச்சுக்கன்னு சொல்ல, இவ்ளோ ஹீரோவோட கார்ட வாங்கிக்கிறா. இப்ப இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல எல்லாரும் பயங்கரமா மரியாதை குடுத்துட்டு இருக்க. இவ ஹீரோவோட வீட பார்த்து, இவர் ரொம்ப பெரிய பணக்காரரா இருப்பார் போலயே. எல்லாம் காஸ்ட்லியான பொருளா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்து இவள கட்டி பிடிக்கிறாங்க. வாவ்! நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கம்மா. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூட் ஆகுதுன்னு சொல்ல, தேங்க் யூ மேடம்னு இவ சொல்றா. என்ன மேடம்னு சொல்லிட்டு இருக்க? ஒழுங்கா அம்மான்னு கூப்பிடு. மேடம் கிடம்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு இவங்க பேசிட்டு, அவங்க குடும்பத்தோட பொக்கிஷத்த எடுத்து ஹீரோயின்ட்ட குடுக்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. நீங்களே வச்சுக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் மாத்துன மாத்துல அது உடைஞ்சு போயிருது. அத பார்த்தோம்னா அந்த வேலைக்காரங்கள பார்த்தீங்கன்னா, 18 வருஷமா நம்ம குடும்பத்தோட முத்திரை இது. இத போய் உடைச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல, அட அது ஒரு பழைய பொருள். அத நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. வேணா புதுசு மாத்திக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன். இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப இவள ஹீரோவோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. இப்ப அவ ஹீரோவோட ரூம சுத்தி பார்த்துட்டு இருக்க. ஐயோ! இவளோட ரூமே நம்ம வீட்ட விட ரொம்ப பெருசா இருக்கேன்னு இவ பார்த்துட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களுக்கும் ஒரு ஷெல்ஃப் ரெடி பண்ணிடுறேன். புது புது மாடர்ன் ட்ரெஸ்ஸா வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாங்க. எனக்கு கொஞ்சோண்டு இடம் இருந்தா அதுவே போதும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க மேடம். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன வேணாலும் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போக, இவ்ளோ ஓகேன்ட்டு அந்த இடத்த சுத்தி பாக்குறா. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்த உடனே எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. இவ்ளோ புசு புசுன்னு மெத்தைய நான் பார்த்ததே இல்லன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஆன்ட்டி தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, தண்டசோறு வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்து காசு கொடுக்கணும்னு அறிவு கூட இல்லையா? சம்பள தேதி வந்துருச்சுல, ஒழுங்கா வந்து காச குடுறி. இல்லன்னா உங்க அம்மாவோட பொருள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவேன்னு சொல்ல, இல்ல இல்ல எதுவும் பண்ணிராதீங்க. நான் வந்து காசு தரேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க ஆன்ட்டி ஒரு வயசான கிழமை கூட பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினா ரூ. 50,000 பணத்துக்காக விக்கி பாக்குறாங்க. இப்ப அந்த கிழவன பாத்தீங்கன்னா, உங்க பொண்ணு எப்ப வருவா? உங்க பொண்ண பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல, அவ வேலை பார்த்துட்டு இருக்கா. சீக்கிரமே வந்துருவா. ரூ. 50,000 பணத்த குடுத்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவ குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாத்திட்டு வர, என்ன இந்த ட்ரெஸ் ரொம்ப குட்டியா இருக்கு. இது போட்டுட்டு நான் எப்படி படுப்பேன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவன பார்த்த உடனே இவன் அவஸ்ல துண்ட கீழ போட்டுட்டு,
குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க ஹீரோ அவள புடிச்சிடறான். அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளுங்க நான் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க ஹீரோ விட மாட்டேங்கிறான். இவன் இப்படி இருக்கத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்கணும்னு கான்ட்ராக்ட்ல இல்லையேன்னு கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கிட்ட போயிட்டு, நீ சரியா தான் சொன்ன. அதே மாதிரி நம்ம 2 பேரும் ஒண்ணா தூங்கலான்னு கான்ட்ராக்ட்ல இல்ல. ஒண்ணா தூங்க கூடாதுன்னு இல்ல. சோ நான் என் விருப்பப்படி எப்படி வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி அவள தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு இருக்க, இவ ரொம்ப நர்வஸா ஹீரோவ பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போக, இல்ல எதுவும் பண்ணாதீங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு சொல்ல, இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஒரு ஆயில எடுத்து, நான் கிட்ட வந்தது இந்த ஆயில் எடுக்கிறதுக்காக, ஒண்ணு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இப்ப அவன் இந்த ஆயில் எடுத்து இவளோட வயித்துல மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க, இவன் பண்றத பார்த்த உடனே இவளுக்கு பயங்கரமா கூச்சம் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த சாப்பாடெல்லாம் பார்த்து இவ வாய பொளந்துட்டு இருக்கா. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான சாப்பாடாச்சேன்னு சொல்ல, ஆமா, ஆமா. உங்களுக்காக தான் இவரு ஸ்பெஷலா ரெடி பண்ணாரு. வாமிட் வருதுல்ல, அந்த வாமிட்ட கண்ட்ரோல் பண்றதுக்காக தான்னு சொல்ல, இவளும் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வாமிட் வர்ற மாரி இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, ஹீரோயின போட்டு முதுகுல தட்டிட்டு இருக்க, ஒண்ணும் இல்ல எனக்கு வாமிட் வர்றது சாதாரண விஷயம் தான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, போய் ஒரு டேப்லெட் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். இந்த டேப்லெட் போட்டனா வாமிட் கண்ட்ரோல் பண்ணும். ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, இவளும் அந்த டேப்லெட் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ பாக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்க. நல்லா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு சுத்தமா பசியே இல்ல. இவரு வேற சாப்பிட சொல்றாரு அப்படின்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு சுத்தமா பசி இல்ல. பசிக்கும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போதைக்கு நான் என்னோட வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஏன்னா வீட்ல இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும்" அப்படின்னு சொல்ல, என்ன இவ நான் பணம் தரேன்னு சொல்லியும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் என்னோட பணத்த இவ ஏத்துக்க மாட்டாளான்னு ஹீரோ கோவத்துல அந்த இடத்த விட்டு போக, என்னாச்சு? இவரு ஏன் இப்படி எந்திரிச்சு போறாருன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலைக்கு போகலான்னு பாக்க, ஹீரோ மேல இடிச்சிடுறான். இப்ப அவ இப்படி இடிச்சவன ஹீரோ அவள புடிச்சிட்டு இருக்க, இவள பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளி போங்க அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நீ வேலைக்கு போறியான்னு ஹீரோ கேக்குறான். ஆமா வேலைக்கு தான் போறேன். பஸ்ல போய்க்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. பஸ்ல எல்லாம் போக கூடாது. என் கூட கார்ல வா அப்படின்னு சொல்ல, என்னது கார்லயான்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோ இவள கார்ல கூட்டிட்டு வந்து டிராப் பண்ண, இவள பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க, இனிமே கார்ல எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா பேசுவாங்க. நான் பஸ்லயே வந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். இவ மாசமா இருக்கேன்றதே மறந்து போயிட்டாளா? இவ பண்ற கஷ்டத்தினால என் குழந்தையும் கஷ்டப்பட போகுது. எதனா ஆச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு இவன் திட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வேலையை எப்போதும் போல பாத்துட்டு இருக்கா. இவ இப்படி பாத்துட்டு இருக்கா. அவ கூட இருக்க பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, வழக்கம் போல இவ்ளோ கரிச்சு கொட்ட ஆரம்பிக்கிறாளுங்க. எதையும் கண்டுக்காம வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வர, இப்ப அந்த ஃபேக்டரி ஓனர் பாத்தீங்கன்னா, "ஓ சார் நம்ம எம்ப்ளாயீஸ் கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. எல்லாரும் அவருக்கு டோஸ்ட் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒயின ஊத்தி ஹீரோ கூட சியர்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஒயின் குடிக்க கூடாது இல்லையா? பிரெக்னன்டா இருக்கிறதுனால, அதனால இவ வேண்டான்னு சொல்லிடுறா. அத பார்த்த உடனே பக்கத்துல உள்ள பொண்ணு பாத்தீங்கன்னா, "நீ ஒயின் குடிக்கலன்னா பாஸ் கோவிச்சுக்குவாரு. ஒழுங்கா குடிச்சு தொலைடின்னு" சொல்ல, "இல்ல, இல்ல எனக்கு வேண்டாம். எனக்கு உடம்பு சரியில்ல. நான் தண்ணியே குடிச்சுக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு" ஹீரோயின புடிச்சு தள்ள, அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோ எந்திரிச்சு பக்கத்துல வந்து நிக்க, "பாத்தியா உன்னால அவரு ரொம்ப கோவமாயிட்டாரு" அப்படின்னு சொல்லி, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உனக்கு ஒரு நல்ல பாடத்த கத்து தரேன்னு" ஹீரோயின ஃபோர்ஸ் பண்ணி ஒயின் குடிக்க வைக்க, அத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சு தள்ளி விட்டுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, மத்தவங்கள ஃபோர்ஸ் பண்றது தப்புன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, "மன்னிச்சிருங்க பாஸ். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு" மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, என்ன சார் இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் ஒரு மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மத்தவங்கள கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பான விஷயம். அது இவளுக்கு புரிய வைடான்னு சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவள கட்டாயப்படுத்தி ட்ரிங்க்ஸ் குடிக்க வச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட சட்டைய புடிச்சு இழுத்து, "போதும் விட்டுருங்க அவ பாவம்ன்னு" சொல்லிட்டு இருக்க. சரி விட்றான்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க உள்ள ஒயின் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜூஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, அவங்களே எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இப்ப ஜூஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, வேணும்னே அவ பக்கம் சிக்கன் இருக்க பிளேட்டா திருப்பி வச்சிட்டு இருக்கான். நல்லா சாப்பிடணும்னு. இவன் இப்படி திருப்புறத பார்த்த உடனே, நம்ம சாப்பிடலன்னா இவரு எடுத்து ஊட்டி விட்டாலும் ஊட்டி விட்டுருவாரு. அவரோட குழந்தைக்காக தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காருன்னு, இவ சிக்கன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க, இவ இப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மருந்து கேக்குறா. "ஏய் நீ காரம் அதிகமா இருந்தா ஒரு மருந்து சாப்பிடுவல, அந்த மருந்த என்கிட்ட குடேன். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமா இருந்துச்சுன்னு" சொல்ல, அவளும் இந்த மருந்த குடுக்குறா. இப்ப ஹீரோயின் அந்த மருந்த வாங்கிட்டு ஹீரோவ பாக்கலான்னு வர, நம்ம ஃப்ரெண்டு நல்லா காரம் சாப்பிடுவாளே, அப்புறம் என்னாச்சு இவளுக்குன்னு அவ முழிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்கான். "ஏன்டா இவ்ளோ காரத்த என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்ல. இவளுக்காக நான் இதெல்லாம் சாப்பிட வேண்டியது இருக்கா? என் குழந்தைக்காக தான் இந்த மாரி ஒரு பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு" ஹீரோ சொல்ல, இத ஹீரோயின் கேட்டுடுறா.
இவ இப்படி கேட்ட உடனே அவளோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்கன்னு சிக்னல் காட்ட ஹீரோவை திரும்பி பாக்குறான். அந்த மருந்து எனக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இது என்னோட மருந்து அப்படின்னு இவன் அந்த பக்கம் திரும்பிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். இவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. குழந்தைக்காக தான் நம்மள கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு யோசிச்சுட்டு இவ போக பாக்க, எங்க போக பாக்குற வந்து கார்ல உட்காருன்னு 2 பேரும் வீட்டுக்கு வர, இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி வாயில கண்டபடி வார்த்தை வருது, எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி சேர்த்து வைங்கன்னு இவன் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. இவ ஹீரோயின் நைட்டு தூங்கலான்னு வந்து அவளோட தலகாணி எடுத்துட்டு போகலான்னு பாக்க, எங்க போக பாக்குற இங்கேயே படுக்கலாம்லன்னு சொல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படி இருக்கிறப்ப என் கூட ஒன்னா தூங்கணும்னு எதுக்காக உங்களை நீங்களே போர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க, தனியா படுக்கிறது குழந்தைங்களுக்கு நல்லது இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம டிப்ரெஷன் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தா அதுவே போதுன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா சாப்பிடாம ரொம்ப ஓவரா பேசிட்டேனோ, அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினது என்னோட தப்பு தானே. ஹீரோ சாப்பிட கூட இல்லாம முடிச்சிட்டு இருக்க, என்னாச்சு சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையா, மாஸ்டர் சாப்பாடு பிடிக்கலன்னா வேற சாப்பாடு எடுத்துட்டு வருவான்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவ ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னும் அவ சாப்பிட வரலையான்னு கேட்க, நேத்து மேடம் கெஸ்ட் ரூம்ல தூங்குனாங்க, நீங்க இருக்கிறதுனால கூட சாப்பிட வராம இருக்கலாம், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நானே என்னோட பொண்டாட்டிக்காக சமைக்கிறேன்னு இவன் அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இவளுக்காக போய் குக்கிங் பண்ணிட்டு இருக்க, அதை பார்த்த உடனே வேலைக்கார லேடி ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டியை இப்ப வந்து சாப்பிட சொல்லுங்க வருவான்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவன் போன கையோட ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருக்க, இவங்கள பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப நல்லா இருக்கு, டெய்லி இதே மாதிரி கொடுத்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்ல, அப்படின்னா உனக்காக நான் டெய்லி சமைக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவ ஹீரோவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீ சாப்பிடுன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, அவளுக்கு அவளோட ஆன்ட்டி கால் பண்ணி வீட்டுக்கு வா உன்கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க, இவ்வளவு வேகமா ஆன்ட்டி எனக்கு மதிய சாப்பாடு வேணா நான் என்னோட வீட்டுக்கு போறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஆன்ட்டி பாத்தீங்கன்னா இது அவர்கிட்ட சொல்லியே ஆகணுமேனு ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. இந்த சைடு ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கால பூரா நீங்க சிங்கிளா தான் இருக்கணும்னு உங்க தலையில எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும், இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு, இவர் எப்படி இருக்கிறதுக்கு பேசாட்டுக்கும் சாமியாரா போகலான்னு இவ சொல்லிட்டு இருக்க, வாய முறா தேவையில்லாம பேசாதுன்னு இவ சொல்ல, அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. ஏண்டா ரொம்ப அழகான அமைதியான அடக்கமான பொண்ணு கிடைச்சிருக்கா, ஆனா நீ இப்படி ஆடிட்டு இருக்க, அந்த பொண்ணோட மனசை எதுக்காகடா கஷ்டப்படுத்தின, நீ எல்லாம் விளங்கவே மாட்ட உருப்படவே மாட்டேன்னு அவங்க அம்மா தேத்திட்டு இருக்க, ஆமா அந்த பொண்ணு ஒண்ணு நல்ல பொண்ணு கிடையாது, அவ என்ன மாதிரி வேலைக்கு வந்தான்னு தெரியுமா, அது மட்டும் இல்லாம 1 மில்லியன் காசு வாங்கிட்டு தான் என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணான்னு சொல்ல, அட நீங்க வேற பாஸ், அந்த பொண்ணு ஒன்னும் ஒன்னா ஸ்டே பண்ணல, நான் தான் புடிச்சு தள்ளிவிட்டேன், அது மட்டும் இல்லாம அவங்க காசுக்காகலாம் உங்ககிட்ட வரலன்னு சொல்ல, டேய் 1 மில்லியன் பணம் எடுத்துட்டு போயிட்டாடான்னு சொல்ல, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல ஹீரோவை செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அதுல 10,000 ரூபாய் மட்டும் தான் எடுத்திருக்கா. எடுத்து அவளோட ஃபீஸ் கட்டியிருக்கா. அதை பார்த்தவன இவனை பாத்தீங்கன்னா நான் தான் அவளை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேனா, அவ நல்ல பொண்ணாதான் இருக்கா, எல்லாம் என் வாயை சொல்லணும், கம்முன்னு இல்லாம ஏதேதோ பேசி விட்டுட்டேன்னு இவன் முடிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட ஆன்ட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, வா வா உனக்காக தான் கேக் வாங்கி வச்சிருக்கேன், என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த கிழவனை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவர் தான் லீ, இவரை நீ தாராளமா லீனே கூப்பிடலான்னு சொல்ல, ஹலோ அங்கிள்னு இவ சொல்ல, எதுக்குடி அங்கிள்னு கூப்பிடுற, ஒழுங்கா அவரை பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த கிழவனை பாத்தீங்கன்னா நீயே நானே கல்யாணம் பண்ணிக்க போறோமா, நீ என்னோட பொண்டாட்டி ஆக போறேன்னு சொல்ல, என்னது பொண்டாட்டியா, ஐயோ என்ன விட்டுறியா, உனக்கு எனக்கும் 30 வயசு வித்தியாசம், நீ என்னோட அப்பா மாதிரி, ஒழுங்கா இப்படிலாம் பண்ணாத, எதாவது பண்ணனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்ல, அதனால அடங்க மாட்டேங்கிறான். இவனால இப்படி பண்றதை பார்த்த உடனே நான் பிரெக்னண்டா இருக்கேன் என்ன விட்டுருன்னு சொல்ல, என்னது பிரெக்னண்டா, ஏய் உன் பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லி தானே எனக்கு கட்டி கொடுக்க பார்த்த, இப்ப மாசமாயிட்டு வந்து நிக்கிறா, இந்த குழந்தைக்கெல்லாம் நான் பேர் வைக்க முடியாது நான் கிளம்புறேன்னு அதனால இந்த இடத்த விட்டு போக, இது பார்த்தோன்னே இவளோட ஆன்ட்டி அவங்க பையன் 2 பேரும் காண்டாயிடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு பார்த்த மாப்பிள்ளையே இப்படி பண்ணுவேன்னு ஹீரோயினை தர தரன்னு இழுத்துட்டு அவ வேலை பார்க்குற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வராங்க. இவங்க கூட்டிட்டு வந்து யாருடா இவன் வயித்துல உள்ள கர்ப்பத்துக்கு காரணம், இங்க உள்ள பையன் தானடி உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இல்ல நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் என்ன விட்டுருங்கன்னு சொல்ல, நீ சொல்லலைன்னா உன் குழந்தைய இங்கேயே கொண்டுருவேன் அவ வயிற்றுலயே அடிக்கிறாங்க. இவங்க இப்படி அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா என் வயித்துல உள்ள குழந்தை ஹூவோட குழந்தை, நான் அவருக்கு கால் பண்றேன்னு சொல்ல, யாரு இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பெரிய பணக்காரர் ஹூவா, சும்மா நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்த பாக்குறியா, இதுக்காகவே உன்னை கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த ஃபேக்டரியில வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா ஹூசாரோட பேரை கெடுக்க பாக்குறியா, அப்படின்னா ஹூசாரை பார்த்தா ஏதோ ஒரு அழகான பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருந்தாரு, ஆக்சுவலா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க, நீ என்னடானா அவர் மேல இப்படி ஒரு பழிய போடுறேன்னு இவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப இப்படி கால் பண்ண
உடனே இந்த பக்கம் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, டேய் மருமக தானே கால் பண்றான், டக்குனு பேசுறான்னு சொல்ல ஹீரோவும் அந்த காலை அட்டன் பண்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ்ன்னு சொன்னவாக்க, இவன் போன கட் பண்ண, அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிய காப்பாத்தணும் வான்னு வேகமா ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா அவங்க எல்லாரும் ஹீரோயின போட்டு இந்த பாடு படுத்திட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே ஹீரோவோட ஆளுங்க அவங்க எல்லாரையும் புடிச்சு போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோயின காப்பாத்திடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன்னோட ஆன்டி பையன் 2 பேரும் ஒரு வழி ஆக்கவான்னு சொல்ல, கண்டிப்பா ஒரு வழி ஆக்குங்க. சொல்லப்போனா என் குழந்தைய கொன்றுப்பாங்க. இந்த மாரி மோசக்காரங்கள நான் பார்த்ததே இல்லன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிரும்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல, நீங்க பண்ண காரியத்தினால என்னோட குழந்தை செத்து போயிருக்கும். கண்டிப்பா நான் உங்கள மன்னிக்க மாட்டேன். நீங்கலாம் மனுஷங்களே கிடையாதுன்னு ஹீரோயின் அவங்கள அரேஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ வீட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகல. வாங்க வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலான்னு இவங்க எல்லாம் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ உன்னோட ஃபேக்டரிக்குலாம் போ வேணாம். ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, ஆமா இதுக்கப்புறம் நான் ஃபேக்டரிக்கு போனேன்னா, நான் எனக்கும் இவருக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஃபேக்டரில உள்ள எல்லாரும் பேசுவாங்க. அதனால இவரோட மரியாதை தான் கெட்டு போகும்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் ஃபேக்டரிக்குலாம் போகல. அதுக்கு பதிலா நான் படிக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டக்குனு ஒரு செக்ல சைன் போட்டு குடுக்குறான். இப்ப அத குடுத்த உடனே, "எதுக்காக எனக்கு இந்த பணம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஆரம்பத்துல நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் இந்த பணம் அப்படின்னு சொல்லி குடுக்க, எனக்கு பணம்லாம் வேணாங்க. எனக்கு பண தேவை இருந்தா அத நானே தீர்த்துக்குவேன். மத்தவங்க பணத்த வச்சு வாழ்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் காலேஜ் போகணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்ன விடுங்க. நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணியிருக்க விஷயம் யாருக்கு தெரியாது. டைவர்ஸ் முடியிற வரைக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, என்ன இவ டைவர்ஸ பத்தி பேசுறான்னு ஹீரோ காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ரூமுக்கு தூங்கலான்னு வர, அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். அவள பார்த்த உடனே, "இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இது என்னோட வீடு. நான் எந்த ரூம்ல வேணாலும் தூங்க போவேன்னு" கிட்ட வந்துட்டு இருக்க. "என்ன பண்றீங்கன்னு?" இவ கேட்டா, "ரொம்ப யோசிக்காத. உன் வயித்துக்கு மசாஜ் பண்ண தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின படுக்க வச்சு அவளோட வயித்துக்கு ஆயில் தடவி விட்டுட்டு இருக்க. இவ அப்படியே தூங்க ஆரம்பிச்சுறா. இவ இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட போய் அவள கிஸ் பண்ணலான்னு போக, "டேய் என்னடா பண்ற? அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. இப்படி பண்றியேன்னு" இவன் தள்ளி வந்துட, இவ தூக்கத்துல அவங்க அம்மாவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. "அம்மா என்ன விட்டு போயிறாதீங்க. இந்த வீடு தான் உங்க ஞாபகமா எனக்கு இருக்குது. இந்த வீட்ட விட்டு போயிறாதீங்கன்னு" இவ புலம்பிட்டு இருக்க. ஹீரோ எந்த வீடுன்னு யோசிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ கனவுல எந்த வீட பத்தி யோசிச்சுட்டு இருந்தாலோ, அந்த வீட நைட்டோட நைட்டா ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்லி வாங்க சொல்ல, அவனும் வாங்கிர்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போலாம் வான்னு சொல்ல, இவளும் கார்ல ஏறி உட்கார்றா. இப்ப அவ கையில பாத்தீங்கன்னா, கார்ன் வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ அந்த கார்ன பாக்குறான். ஒருவேளை இவருக்கு பிடிக்கலையோ அப்படின்னு இவ தூக்கி போடலான்னு போக, "எங்க தூக்கி போடுற? எங்க கூட" அப்படின்னு ஹீரோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. அது நான் கடிச்சதாச்சேன்னு இவ ரொம்ப திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவள ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அந்த வீட பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இது எங்க அம்மா சாகுறதுக்கு முன்னாடி வாழ்ந்த வீடு. இந்த வீட்டுக்கு எப்படி நம்ம?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரொம்ப சரியா சொன்ன. உனக்காக தான் இந்த வீட வாங்குனேன். புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க எப்படி இத கண்டுபிடிச்சீங்கன்னு?" ஹீரோயின் கேட்க, அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "நைட்டு தூக்கத்துல புலம்புனீங்களாமே, உங்களுக்காக ஒரே நாள் நைட்ல இந்த வீட வாங்கியிருக்காரு. போட்டு என் உயிர வாங்கிட்டாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, இவ பாசத்தோட ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "ரொம்ப தேங்க் யூ. எங்க அம்மா உயிரோட வாழ்ந்தது இந்த வீட்ல தான். நான் சந்தோஷமா இருந்ததும் இந்த வீட்ல தான். அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த வீட வித்துட்டாங்க. என்னால இந்த வீட வாங்க முடியல. அதுக்கப்புறம் இந்த வீடு என் கைய விட்டு போயிடுச்சுன்னு" இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவ அத சோகமா கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவ எடுக்குறா. "இதுதான் என்னோட அம்மா தெரியுமா? இந்த செயின் எப்பவுமே அவங்க கழுத்திலே போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "இனிமே இந்த வீடு உனக்காக தான். உனக்கு எப்ப தோணாலும் தாராளமா இந்த வீட்டுக்கு வரலாம்" அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் வீட்ட பார்த்து முடிச்சுட்டு போக, அந்த இடத்துல ஏதோ ஒரு பர்ஸ் கிடக்குது. அந்த பர்ஸ்ல அவங்க அம்மாவோட ஃபோட்டோ தான் இருக்கு. அத எடுக்கலாம் அப்படின்னு போக, இன்னொரு ஆள் வந்து எடுக்குறாரு. இப்ப அவரு வந்து, "இது என்னோட பர்ஸும்மா, கீழ விழுந்துருச்சுன்னு" சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிய ஒரு நிமிஷம் நீங்க பயமுறுத்திட்டீங்கன்னு சொல்ல, "மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவரு ஹீரோயின பார்த்து என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த பொண்ணோட கண்ணு ஜியோவோட கண்ணு மாரியே இருக்குன்னு ஹீரோயினோட அம்மாவ பத்தி தான் சொல்றாரு. இப்ப அவர பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்த வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்குன்னு அவரு அவங்க அம்மாவ பத்தி யோசிச்சுட்டு போக, இவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத போக போக பார்க்கலாம். இப்ப இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன் இப்படி சோகமா இருக்க? நீ இப்படி சோகமா இருந்தனா நான் உன்ன புடிச்சு கிஸ் பண்ணிருவேன்னு" அவள புடிச்சு கிஸ் பண்ண அவ மறுபடியும் சோகமா இருக்கா. அத பார்த்த உடனே இவ மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் கிஸ் பண்ணாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தூக்கமா வருதுன்னு" இவ தள்ளி உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க. தலைவர் பயங்கர காதல்ல விழுந்துட்டாரு போலயேன்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் கார ஓட்டிட்டு வரான். இப்ப வீட்டுக்கு வந்த கையோட இவள பாத்தீங்கன்னா கண்ண முழிச்சு பார்த்து குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "குழந்தை பொறந்துச்சுன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா உங்கள கழட்டி விட்டுருன்னு" சொல்ல, "என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா அவள விட்டு நான் போக மாட்டேன்னு" ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூல் போறதுக்காக இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இந்த வாட்ச் உனக்காக தான், இந்த ஹேண்ட் பேக் உனக்காக தான்னு சொல்ல, நான் ஸ்கூலுக்கு தான் போறேன். பேக் தான் எடுத்துட்டு போணும். இவ்ளோலாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க." அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "என்னங்க இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்களேன்னு" சொல்ல, "உனக்காக என்ன ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வச்சிருக்கேன்னு" இவன் அதுக்கு மேல வாங்கிட்டு வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, புது ஃபோனு, லேப்டாப்ன்னு வாங்கி குடுக்க, "என்கிட்ட தான் ஆல்ரெடி ஃபோன் இருக்குல்லன்னு" இவ அவளோட ஃபோன காட்ட, சிலந்தி வல மாரி இருக்குன்னு ஹீரோ அத தூக்கி குப்பை தொட்டியில போட்டுடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, நாளைக்கு பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கான அவார்ட் தர போறாங்க. கரெக்ட்டா? போன வருஷத்துல இருந்த பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கான அவார்ட்ல நீயும் செலக்ட் ஆயிருக்க. அந்த அவார்ட வாங்கிட்டு நல்லபடியா வான்னு சொல்ல, இவளும் சரின்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ இவள கூட்டிட்டு வந்து அவளோட காலேஜ்ல டிராப் பண்ண, இவள பாத்தீங்கன்னா, "போதும் போதும் காலேஜ் கிட்ட போக வேணாம். இங்கேயே டிராப் பண்ணுங்க. நான் நடந்து போயிடுறேன்னு." இவ குடுகுடுன்னு இறங்கி அந்த இடத்த விட்டு ஓட, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் அவங்க எதுக்காக இப்பயே போறாங்க தெரியுமா? ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாத்து அவங்கள கலாய்ப்பாங்கல்ல. அதனால தான் குடுகுடுன்னு ஓடுறாங்கன்னு" சொல்ல, "நீ வாய மூடலன்னா உன்ன பக்கத்து கம்பெனிக்கு மாத்திருவேன்னு" ஹீரோ சொல்ல, அவன் டக்குன்னு அமைதியாயிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் காலேஜ்ல நடக்கிற ஃபங்ஷனுக்குள்ள போயிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பையன பாக்குறா. அந்த பையன் இவளோட பக்கத்து வீட்டுக்கார பையன். "உன்ன பார்த்து எவ்வளவு நல்லாச்சு. ரொம்ப அழகா மாறிட்டேன்னு" சொல்ல, "ஆமா நீயும் பார்க்க ரொம்ப வளர்ந்துட்டேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஒரு பொண்ணு ஹீரோயின தள்ளி விட்டுறா. இவ விழற மாரி போக அந்த பையன் கரெக்ட்டா புடிச்சிடறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல நிக்க, கரெக்ட்டா அத ஹீரோ பாத்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ தள்ளி போயிட்டு, "ஒண்ணும் இல்ல நான் போய் உட்கார்றேன்னு" அமைதியா வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துல கிஃப்ட் குடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கிஃப்ட்ல ஹீரோயினுமே வின் பண்றா. ரொம்ப நல்ல ஸ்டூடண்ட் அப்படின்றதுக்கான அவார்ட் வாங்கிட்டு இருக்க. இப்ப அவார்ட்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம், அது அந்த அவார்ட குடுக்குறதே ஹீரோ தான். இப்ப அந்த அவார்ட்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வெளிய வான்னு மெசேஜ் அனுப்ப, இவ வெளிய வரா. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவள புடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு, "நீ என்னோட பொண்டாட்டின்றத எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது தானே? எதுக்காக நம்ம ரிலேஷன்ஷிப்ப மறைச்சு வச்சுட்டு இருக்கன்னு" சொல்ல, "நான் எதுக்காக நம்ம ரிலேஷன்ஷிப்ப சொல்லணும்? இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, "அப்படிதான் கிஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் உன்னோட புருஷன்" சொல்ல, "நீங்க ஒண்ணும் என்னோட புருஷன் கிடையாது. இந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அத மறந்துறாதீங்கன்னு" சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "அப்படின்னா அந்த பையன் கூட நீ சேர்ந்து வாழ போறியா? கண்டிப்பா நான் அதுக்கு விடமாட்டேன். நீ எனக்கு தான் சொந்தம்ன்னு" சொல்ல, "ஆனா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலங்க. இந்த குழந்தைய குடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பாதை வேற. இந்த மாரி பணக்கார வாழ்க்கை வாழ எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லன்னு" சொல்ல, இவன பாத்தீங்கன்னா மறுபடியும் கோவத்துல ஹீரோயின பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவளால ஹீரோவ தடுக்க முடியல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் அமைதியா நின்னுட்டு இருக்க. ஹீரோ அவள விட்டுர்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேருக்கு நடுவுல எதுவுமே கிடையாது. அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு" சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இவ சொன்னத கேட்டு ஹீரோ ரொம்ப சோகமாயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிட்டு ஒரு இடத்துக்கு போக, அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவ எங்க போறா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கிளப்புக்கு போறாங்க. ரீயூனியனா?" அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் அசிஸ்டன்ட் கூட தான் பேசிட்டு இருக்கான். "டேய் அவ எந்த கிளப்புக்கு போறாளோ, அந்த கிளப்ல என்ன நடக்குதுன்றத நான் லைவ்வா பார்க்கணும்னு" சொல்ல, "கவலைப்படாதீங்க அரேஞ்ச் பண்றேன்னு" இப்ப ஹீரோவோட டேப்ல லைவ காமிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் கிளப்புக்கு போனவுன, அங்க உள்ள பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, இவ தான் ஒரு பிச்சைக்காரின்றது எல்லாருக்கும் தெரியுமே. "என்ன இந்த மாரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்க? பசங்கள செடியூஸ் பண்ணவான்னு இவள பத்தி தப்பா பேசிட்டு இருக்க." அத பார்த்தவுனே அந்த பையன பாத்தீங்கன்னா, "வாய மூடு. வந்தவங்கள எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு" அந்த பொண்ண தொரத்தி விட, அந்த பொண்ணு அந்த கிளப்ப விட்டு வெளிய வரா. வெளிய வந்த கையோட ஹீரோவோட பாடி கார்டு அவள அங்க இருந்து புடிச்சிட்டு போக, இத ஹீரோயின் பாத்துடுறா. "என்னது இது? குடும்பத்தோட பாடி கார்டு மாரியே இருக்கேன்னு" இவ முழிச்சிட்டு இருக்க. இப்ப அந்த பையன் எல்லார் முன்னாடியும் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். "என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இத இந்த சைடு ஹீரோ வீடியோல பார்த்த உடனே அவனுக்கு வயிறு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டிக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான்னு அவன் காண்டாயிட்டு இருக்க. "இல்லங்க என்னால உங்க ப்ரொபோசல அக்செப்ட் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிருங்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்த விட்டு எல்லாரும் எந்திரிச்சு போறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சரி நம்மளும் இந்த இடத்த விட்டு போக வேண்டியதுதான்" அப்படின்னு அவ போக பாக்க, இந்த பையன் விடமாட்டேங்கிறான். "எங்க செல்ல போக பாக்குற? எனக்கு எப்பயிலேருந்து உன் மேல கண்ணு தெரியுமா? இன்னைக்கு நீ என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணியே ஆகணும்னு" சொல்லி அவகிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுடுறான். இவ ஹீரோ வந்து இவள காப்பாத்திட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே?" அப்படின்னு சொல்ல, எதுவும் ஆகலன்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன அடிக்கலான்னு பாத்துட்டு, "இவன வெளிய கூட்டிட்டு போய் அடிச்சு வெளுத்து கட்டுங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட பாடி கார்டுங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவன அங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம், இந்த சைடு ஹீரோ இவள வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறான். இவ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆனா நான் ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்க்கறதுக்காக தான் போனேன். அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, "கவலைப்படாத. நீ எங்க போனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. யாரு உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாங்க, கெட்ட விதமா நடந்துக்கிறாங்கன்னு உனக்கு தெரியல. என்கிட்ட சொன்னா நானாவது உன்ன காப்பாத்துவேன்ல. என்ன பொறாமப்படுத்துறேன்னு சொல்லி அந்த பையன் கூட சுத்திட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ கண்ணா பின்னான்னு இவள திட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உனக்கு தேவையான பணம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம அம்மா உன் பேர்ல 80% ஷேர் எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல உனக்கு என்னதான் வேணும்? எது வேணாலும் என்கிட்ட கேளு. வெளிய போய் பிரச்சனையில மாட்டிக்காதன்னு" சொல்ல, "எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட குடுக்குறீங்க?" அப்படின்னு இவ கேட்கிறா.
இவன் இப்படி கேட்டதை பார்த்த உடனே, ஏன்னா அந்த குடும்பத்தோட மருமக நீதான். அது மட்டும் இல்லாம வருங்கால மருமகளும் நீதான். நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீதான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றதை இவளால நம்பவே முடியல. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கூட, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்ல, இவ திரு திருன்னு முழிச்சுட்டு சரி ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்ல, ஹீரோ அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிறான். இவ இப்படி கைய பிடிச்ச உடனே ஹீரோ அவளை திரும்பி பார்த்துட்டு அவளை பிடிச்சி பெட்ல தள்ளி அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க. இவ ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரா. இந்த ஃப்ரூட் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவன் ஹீரோனை பிடிச்ச மடியில உட்கார வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இது பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி, யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வரா. இவ வந்து பாஸ் நாளைக்கு ஒரு முக்கியமான செரிமனி இருக்கு, ஆக்ஷன் நடக்க போகுது, அந்த ஆக்ஷனுக்கு நீங்க மேடமை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஏலம் விடுற இடத்துதான் காட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல அன்னைக்கு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆளு பர்ஸை விட்டுருப்பாரு. அவரோட பொண்ணு கூட இருக்காங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த ஏலத்துக்கு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயினும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு பொருளா ஏலம் வந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு பிரேஸ்லெட்டை பாக்குறா. என்னங்க அது எங்க அம்மாவோட பிரேஸ்லெட்டுங்க, இங்க பாருங்கன்னு இவ போட்டோவை எடுத்து காட்ட, ஹீரோ அவளுக்காக அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி கொடுத்துட்றான். இதை பார்த்தவொன்னா அங்க உள்ள எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹீரோ பல மில்லியன் கொடுத்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கியிருக்கான். இப்ப அந்த பிரேஸ்லெட் இவளோட கைக்கு வந்த உடனே அவரை பாத்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப முக்கியமானது, அது என்கிட்ட கொடுத்துருங்களேன்னு சொல்ல, சாரிங்க அது என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, என்னால கொடுக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, அவரோட முகம் வாடி போயிருது. இப்ப அவரோட வீட்டுக்கு வந்தோம்னா அவரோட பொண்ண பாத்தீங்கன்னா, அவ எதுக்காக அந்த பிரேஸ்லெட்டை வாங்காம போயிட்டீங்க, அது நம்ம குடும்பத்துக்கு சொந்தமானது தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி ஏலத்துல விட்டு கொடுத்தீங்க, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கண்ணு பார்க்க அந்த ஜியோவோட கண்ணு மாதிரியே இருக்கு, அவளை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு சொல்ல, இப்ப அவங்க அப்பா இவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு உன்னை கிராமத்துக்கு அமுச்சு விட்டுருவேன், தேவையில்லாம பேசினா அவ்வளவுதான் சொல்ல, இவ செமகாண்டாயிட்டு இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப வந்ததுக்கு அப்புறம் அவளோட ஆளுங்க கிட்ட சொல்லி ஹிரனை பத்தின டீட்டெயில் தான் கேக்குறா. பார்த்தா அதுல ஹிரனோட டீட்டெயிலுமே இருக்கு. பார்க்க பிச்சைக்காரி மாதிரி இருந்துட்டு எவ்வளவு பெரிய இடத்துக்கு மருமகளா போயிருக்கா பாருன்னு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளை பத்தி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும், அவளோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உங்களோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கல அப்படின்னு சொல்ல, ரொம்ப அழகா இருக்கேனா என்னை எப்போது எப்படி கூப்பிடுவீங்கன்னு இவ கேட்க, வெள்ள முயல் குட்டின்னு கூப்பிடுவேன்னு இவ சொல்றான். ஆனா நீங்க அப்படி கூப்பிட்டு நான் கேட்டதே இல்லைன்னு சொல்ல, ஓ முன்னாடி கூப்பிட மாட்டேன், என் அசிஸ்டன்ட் முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்ல, இதுதான் அசிஸ்டன்ட் முன்னாடியா, எவ்வளவு தைரியம் இருந்தா சொந்த பொண்டாட்டியா மத்தவங்க முன்னாடி இப்படி கூப்பிடுவீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. சரி விடுச்சலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணிருக்கான். என்னன்னு பார்த்தா அவனோட பொண்டாட்டி ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயத்த இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக இப்ப அவன் என்ன சொல்றானா, இவதான் என்னோட பொண்டாட்டி, நானும் இவளை கல்யாணம் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுதான் வரா. இவ அந்த பொண்ணு வந்து இவ எதுக்காக ஹூவை கல்யாணம் பண்ணிருக்கா தெரியுமா, வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, அந்த குழந்தையோட அப்பா ஹூதான்னு போய் சொல்லி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா பேச, அதை பார்த்தவன ஹீரோக்கு கோவம் வந்து அவளை வந்து அரைஞ்சிடறான். எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டியை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவ, அவ வயித்துல வளர்றது என்னோட குழந்தைன்னு சொல்ல, என்னது உன்னோட குழந்தையானா அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா உங்க பொண்ணை கூட்டிட்டு போறீங்களா இல்ல உங்க பொண்ணை பிடிச்சி ஜெயில போடவான்னு சொல்ல, என் பொண்ணு பண்ண விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு அவங்க அப்பா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அப்பா நீங்க தள்ளி போங்க, அவள ஒரு வழியாக்காம விட மாட்டேன்னு அவ ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் தான் இவரோட சொந்த பொண்ணுன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா அந்த பொண்ணை தத்தெடுத்துதான் அவர் வளர்த்திருப்பாரு. அந்த விஷயம் தெரிஞ்சோட தான் அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சு பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோவில பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்டதுல ஹீரோயின் கழுத்துல போட்டிருந்த செயின் கீழே விழுந்துருது. இப்ப அந்த செயினை எடுத்து கையில வச்சுட்டு, அம்மாடி இதுல உள்ளது உன்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா என்னோட அம்மா தான் சொல்ல, இவளுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது, எதுக்காக என் டாலர் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா கொடுங்கன்னு இவ புடுங்கிட்டு இப்ப என்ன சொல்றானா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, இப்ப அவரை பாத்தீங்கன்னா இவங்க தானே உன்னோட அம்மா அப்படின்னா நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்ல, என்னது அப்பாவா, நீ எல்லாம் எனக்கு அப்பா கிடையாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப எமோஷனல் ஆனவங்க அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா உங்க பொண்டாட்டிக்கு 5வது மாசம் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க, இதுக்கு மேல ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லைன்னு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த சைடு ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. இப்போ மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சிட்டு இருக்க. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலமா, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன்னு சொல்ல, நீங்க ஒண்ணு என்னோட அப்பா கிடையாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருங்க, எங்க அம்மாக்கு இப்படி ஒரு புருஷன் இருக்காதா என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு இவ காண்டாயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டியோட ஹெல்த் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவளை ஸ்ட்ரெஸ் ஆக்குற மாதிரி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்ல,
ஃபர்ஸ்ட் நான் போய் அவளுக்கு பனிஷ்மெண்ட்ட குடுக்குறேன்னு, இப்ப அவரோட பொண்ண பாக்க வராரு. அவரோட பொண்ண பாத்தீங்கன்னா, "அப்பா நான் பண்ணது தப்புதான். அதுக்காக என்ன ஜெயிலுக்குலாம் அனுப்பிச்சிராதீங்க. அவ உங்களோட பொண்ணுன்னு தெரிஞ்சு தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்ல, உன்னை இத்தன வருஷம் வளர்த்ததுக்கு என் பொண்ணையே கொல்ல பாக்குறல்ல, இனிமே நீ இங்க இருக்கக்கூடாது. நீ கிராமத்துக்கே போ. அதுதான் உனக்கு செட் ஆகும்ன்னு" அவள அங்க இருந்து புடிச்சிட்டு போக சொல்லிர்றாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க. அவளோட அப்பா தான் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "இவளால என் வாழ்க்கையே போச்சு" அப்படின்னு கத்தி எடுத்துட்டு ஹீரோயின குத்துற மாரி வர, அவங்க அப்பா குறுக்க வந்து ஹீரோயின காப்பாத்திர்றாரு. இத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "யாராவது வாங்க எங்க அப்பாவ காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஹீரோயினுக்கு 10வது மாசம் நடக்குது. பார்த்தா அவளுக்கு டெலிவரி டேட்டு. இப்ப ஹீரோயினுக்கு உள்ள டெலிவரி பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பயங்கர டென்ஷனா இருக்கான். இப்ப இந்த இடத்துக்கு டாக்டர் வந்து, "உங்களுக்கு பையன் பொறந்திருக்கான்" அப்படின்னு சொல்லி குழந்தைய காட்ட, "என்னோட பொண்டாட்டி எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதுவும் ஆகல. நல்லபடியா இருக்காங்கன்னு" டாக்டர் சொல்ல, இப்பதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோயின நார்மல் வார்டுக்கு மாத்துனதுக்கு அப்புறம் எல்லாரும் அவள பார்க்கறதுக்காக தான் வராங்க. இப்ப அவள சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவளோட அப்பாவும் வராரு. என்னடான்னு பார்த்தா, இவங்க அப்பா இவள காப்பாத்திருப்பார் இல்லையா? அதனால இவன் நம்ப ஆரம்பிச்சிருப்பா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுலயும், இவங்க 2 பேரும் அப்பா, பொண்ணு தான்றது கன்ஃபார்ம் ஆயிடுது. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, குழந்தை நல்லபடியா பொறந்துருச்சு. என் பொண்ணு 1 வருஷத்துக்கு என் வீட்ல தான் இருப்பா. அவளுக்காக ஒரு பெரிய பங்களாவே கட்டி வச்சிருக்கேன். 2 பேரும் அங்க வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்ன விட்டுருங்கப்பா நான் ரெஸ்ட் எடுத்தாலே போதும்ன்னு" சொல்ல, "என் மருமக எங்க இருக்காளோ அங்க தான் நானும் இருப்பேன். எனக்கு குழந்தை முக்கியம். நான் அவ கூடவே போயிடுறேன்னு" ஹீரோவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. "சரி, சரி வாங்க" அப்படின்னு எல்லாரும் பேச, "ஐயோ! நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா என்ன இந்த ஊர விட்டே வெளிய தொரத்திருவீங்க போலயேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "பொண்டாட்டி அத பத்திலாம் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன். நீ குழந்தை பெத்துட்டதுனால என் குடும்பத்தோட மகாராணி ஆயிட்ட. இந்தா மொத்த சொத்தும் உனக்கு தான்னு" சொல்லி இவன் பத்திரத்த குடுக்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்லன்னு" சொல்ல, "சரி குடுங்க" அப்படின்னு இவ வாங்கி வச்சுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி வாங்கி வச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி இன்னும் என்ன கேட்டாலும் நான் குடுக்க தயாரா இருக்கேன். என் உயிர கேட்டாலும் தர தயாரா இருக்கேன்னு" சொல்ல, அப்போ டக்குன்னு உயிர குடுங்கன்னு ஹீரோயின் கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்க. அத பார்த்தோனே அங்க உள்ள எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.